சார் இந்த யோகா எதுக்காக நம்ம அம்மா தலைமை ஆசிரியர் அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க, நம்ம எதுக்காக இதை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகாங்கிறது என்னது அப்படின்னா, உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், அறிவு நல்லா இருக்கணும். உடம்பு ஒன்று இருக்கா, அதை வச்சுதான் எந்த வேலையும் செய்ய முடியும் இல்லையா? இந்த உடம்பை வச்சுதான் அந்த இதை போய் எடுத்துட்டு வரணும், அங்கே ஒரு செல்போன் இருக்குன்னா போய் எடுத்துட்டு வரணும், எது வேணும்னாலும் இந்த உடம்பை வச்சு தான் செய்ய முடியும். இப்போ அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா எதில் வந்தீங்க? ஒரு காடியில் வந்தீங்க. அந்த காடியில் என்ன நம்மளால இங்கே வர முடியுமா? வரலாம், நடந்து வரலாம், இல்லைன்னா ஓடி வரலாம், இல்லைன்னா ஒரு 2 வீலர் வரலாம், ஒரு சைக்கிள் வரலாம். ஆனால் வேகமாக வரதுக்கு எது வருது? கார் வருது, 2 வீலர் வருது, சைக்கிள் வருது, எல்லாம். ஸோ இந்த பாடி நாம நினைக்கிற விஷயங்களை அடையிறதுக்கு கடவுள் கொடுத்தது இந்த பாடி. இந்த பாடியில் என்ன வருது? நோய் வருது, வருதா இல்லையா? தலைவலி வருது, காய்ச்சல் வருது, கொரோனா வருது இல்லையா, சளி வருது, ஹெட்ஏக் வருது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது. ஸோ நம்ம எங்கே பாருங்க கட்டி இங்கே பாருங்க. ஸோ அதனால இந்த யோகா செய்யறதுனால நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். உடம்பு ஹெல்த்தி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்? மனசு. மனசு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னாலே பயம் வந்துடும். ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா பயம் வந்துடும் இல்லையா? நம்ம ஒரு தப்பு செஞ்சால் பயம் வந்துடும். நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செஞ்சு முடிச்ச உடனே நமக்கு என்ன வருது? பயம், ஃபியர். ஸோ ஒரு எக்ஸாம்னா ஒரு ஃபியர் வந்துடுது. நம்ம ஒரு தப்பு செஞ்சால் ஒரு ஃபியர் வந்துடுது இல்லையா? அதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னா, நம்ம டோன்ஸ் அண்ட் டூஸ் மனசில், நம்ம உடம்புல, நம்ம வாழ்க்கையில் தப்புக்கள் செய்யக்கூடாது. தப்புக்கள் செஞ்சால் பயம் வருதா இல்லையா? ஒரு திருடன் திருடறான், திருடிட்டு என்ன செஞ்சிடான்? திருத்துறதுக்கு ஓடுறான். அதை எல்லாம் செஞ்சு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பயந்துட்டு ஓடுறான். ஏன்? பிடிச்சிடுவாங்க கொலைவரையும் நம்மளை அப்படின்ட்டு அவர் பயந்து ஓடுறாரு. ஸோ அந்த மாதிரி தப்புக்கள் செய்தா கடவுள் நமக்கு என்ன செஞ்சாரு? பயத்தை உருவாக்கிறார். நம்ம அதையும் மீறி என்ன செஞ்சிடறோம்? தப்புக்கள் செய்கிறோம். ஸோ அதனால பயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டுமே செய்யணும், நல்ல வாழ்க்கையை வாழணும், நல்லா படிக்கணும், நல்ல பண்புகளை, நல்ல கேரக்டர்ஸை நம்ம உருவாக்கிக்கணும். நாமளும் ஒரு நல்ல நிலையில எய்தி போய்